வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல நேரங்களில் நாம் பல செய்திகளை குறித்து பேசுகின்ற பொழுது இப்படி ஒரு செய்தி அமைந்திருந்தால் சிறப்பாக இருக்குமோ என்ற எண்ணம் மனதிற்குள் ஏற்படும். அப்படித்தான் இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழ் தலைவர்கள் 7 பேர் இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் சந்தித்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நிழற்படங்கள் ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் வர ஆரம்பித்து விட்டன. அப்படி என்றால் இந்திய பிரதமரை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதே வேளையில் இந்திய பிரதமரும் அதனை உறுதிப்படுத்தி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அவர் அதை குறித்த செய்தியை பதிவிட்டிருக்கின்றார். மாவை சேனாதிராஜா அவர்கள், ஐயா சம்பந்தன் ஐயா அவர்கள், இவர்களுடைய இறப்புகள் எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது. தனிப்பட்ட முறையிலே அந்த இருவருமே என்னோடு ஒரு நெருக்கத்தை கடைபிடித்தவர்கள். அவர்கள் இல்லாத இடம் உண்மையிலே மனதிற்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கின்றது. அதுபோல தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய நிகழ்வுகளில் எந்தவித பாகுபாடியுமின்றி உறுதியான செயல்பாடுகளோடு நான் களத்தில் நிற்பேன் என்று மோடி அவர்கள் அறிவித்த ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது. அதுபோல இந்தியாவின் வம்சாவளியை சார்ந்த தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்ற செய்தியும் வருகின்றன. இவைகள் எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருந்தன, அல்லது நம் மனதிற்குள்ளே ஒரு ரம்மியத்தை கட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தன. ஆனால் சந்தித்த 7 தலைவர்களும் பலமுறை இந்தியாவின் உயர் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார்கள், பிரித்தாவின் உயர் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார்கள், அமெரிக்காவின் உயர் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களுடைய விடயம் இன்று வரை பேசி முடிக்கப்படாத ஒரு களத்திலே பயணித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்றால் இதற்கு முன்பு இவர்கள் சந்தித்த இடங்களிலெல்லாம் தமிழர் விடயங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடவில்லையோ என்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது 7 பேர் தமிழ் கட்சிகளை சார்ந்த 7 பேர் இந்திய பிரதமரை நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள். அப்படி சந்தித்து அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசி இருக்கிறார்கள் என்பதை இந்திய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தள பக்கத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் இங்கு சில விடயங்களை எடுத்து வைக்க வேண்டியதும் கடமையாக இருக்கின்றது. இப்பொழுது இந்திய பிரதமரை சந்தித்திருக்கக்கூடிய இந்த 7 பேருமே பெருமை மிக்க தலைவர்கள், அதில் மாற்று கருத்தல்ல. தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து அவர்கள் மேடைகளிலே பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்பதிலும் மாற்று கருத்தல்ல. ஆனால் இங்கு ஒரு பிரதானமான ஒரு கேள்வி எழும்புகின்றது. அந்த கேள்விக்கான விடைகளை நாம் தேடிக்கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் வருகின்றது. அதாவது இந்திய பிரதமரை சந்திக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் சந்தித்து இந்திய பிரதமரிடம் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. இதற்கு முன்பு இந்தியாவில் இருந்து வந்த பல உயர் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்திருந்தீர்களே, ஏன் அந்த சந்தித்த நேரங்களில் தம் மக்களுக்கான விடிவு என்ன கிட்டியது என்பதை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் எப்படி பயணித்தீர்கள் என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன. ஏறக்குறைய இன்றைய சூழலும் அந்த கேள்விதான் முன்வந்து நிற்கின்றது. அதுதான் நம்மை சற்று ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், அல்ல இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த 7 தலைவர்கள் சந்தித்தது என்பதில் நாம் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அல்ல என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த 7 தலைவர்களும் சந்தித்ததற்கு பதிலாக, அல்லது இந்த 7 தலைவர்களோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சேர்ந்து இந்திய பிரதமரை சந்தித்திருந்தால் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை குறித்து தெளிவாக பேசுவதற்கான ஒரு களம் அந்த இடத்தில் அமைந்திருக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது, அல்லது நாம் அதை குறித்த செய்தியை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைய சூழலில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி மிக தீவிரமான களத்தில் எந்த இடத்திலும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா விளங்கி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு பலருக்கு பல கட்சிகள் மீது கருத்து ரீதியான முரண்கள் இருக்கலாம்.
அல்லது அந்த கட்சியின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு கூட மனதிலே வடு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனை என்கின்ற வருகின்ற பொழுது அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைந்து நிற்பதுதான் ஒரு வெற்றிக்கான அடையாளம் என்பதை நாம் பல கட்டங்களிலே புரிந்திருக்கின்றோம். தற்பொழுது 7 பேர் சந்திப்பதற்கான ஒரு களம் அமைந்தது. இந்த 7 பேரும் இந்திய பிரதமரிடம் என்ன பேசினார்கள், எதை குறித்து பேசினார்கள் என்கின்ற விடயத்திற்கான தெளிவுகள் ஒருவேளை நாளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த 7 பேரை மட்டும்தான் அரசியல் களத்திற்கானவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் நாளைதான் தெரியும். ஆனால் மக்கள் பிரச்சனையை குறித்து இவர்கள் பேசியிருக்கிறார்களா என்பதை குறித்து அறிகின்ற பொழுது, அல்லது நாம் அதை குறித்து தேடுகின்ற பொழுது அப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறவில்லை என்ற கருத்து தான் பதிவிடப்படுகின்றது. இந்த இடத்தில்தான் நான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏன் நீ ஒரு அனுமதி கொடுத்திருக்கலாமே என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்றால், இந்த சூழலில் இந்திய பிரதமர் அவர்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சந்திப்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்குமே. ஆனால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களுக்கு விடிவை கட்டியமைப்பதற்கான களத்தை வைத்தியர் அவர்கள் உருவாக்கி இருப்பார் என்பது மட்டுமே நிஜம், அல்லது என்பது மட்டுமே உண்மை. தற்பொழுது இந்த தலைவர்கள் அனைவருமே கூடி பேசிவிட்டார்கள். இனி தமிழர்களுக்கான தீர்வு கிடைத்து விடுமா என்கின்ற பொழுது அதை குறித்து நாம் பல விடயங்களை அலச வேண்டியது இருக்கின்றது. இன்று கருணாமான் அவர்கள் ஒரு இணையதளத்தில் பேசிய கருத்துகளில் பல முரண்கள் இருக்கலாம், அல்லது கருணாமான் அவர்களை நாம் பிடிக்காமல் கூட இருக்கலாம். காரணம், கருணாமான் அவர்கள் பேசிய அந்த பேட்டியை ஒளிபரப்பான அந்த பேட்டி ஒளிபரப்பு பண்ணப்பட்ட அந்த இணையதளத்தில் நாம் சென்று பார்த்தால் இந்த இந்த காணொளிக்கு பலர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். அப்படி கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கருணாமான் அவர்களை இகழக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்திருக்கின்றார்கள். இன்னும் மக்கள் மத்தியிலே அந்த வடு மாறவில்லை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆயினும் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய ஒரு நகர்வை கையில் வைத்துக்கொண்டு இந்திய அரசாங்கம் ஒரு மாற்றத்தை எழுதுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. காரணம், இலங்கை அரசாங்கம் இந்திய பிரதமருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு, இந்திய பிரதமரை மையப்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இவைகளெல்லாமே இன்று வியப்பின் மறுபக்கத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்மால் உணர முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் பல இந்திய பிரதமர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள். மோடி அவர்கள் நான் ஒரு வித்தியாசமானவன் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த இலங்கை பயணம் குறிப்பிடுகிறது என்பதை நாம் பறைசாற்ற வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.